வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். உயர் மன அழுத்தத்தை மீட்டெடுக்கும் எளிய வர்மம் மற்றும் நுண்ணழுத்த சிகிச்சை. ஸ்ட்ரெஸ். இந்த உயர் மன அழுத்தமானது வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம், நிறைய பிரச்சனைங்க. இந்த மன அழுத்தம் அது நம்ம வீட்டு சொத்தா, நம்மக்கிட்டே இருக்கிறதுக்கு, அது கூட வாழறதுக்கு, அதுக்கிட்ட போராடிக்கிட்டு வாழறதுக்கு விரட்டிடுவோமே, மீண்டு வருவோமே. அது கூட வாழும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? பொதுவாக மன அழுத்தம் அப்படின்றத காட்டிலும் உயர் மன அழுத்தம் என்பது கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அவங்க உடல் பாகங்கள், குறிப்பாக கைகள் மற்றும் கால்களில் அடிக்கடி நடுக்கங்கள் ஏற்படும். இதுதான் அதனுடைய வெளிப்பாடு. அதனுடைய தன்மை என்ன தெரியுங்களா? மூளையில் ஒரு நரம்பு முடிகிற இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடம் அது உடையிற சூழ்நிலை வந்துடுமா, உடஞ்சிடுமா. அப்படி உடஞ்சிடுச்சான்னா மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் அதை நாம் சீர் பண்ணலாம். அந்த மீண்டு வராமல் இருக்கிற சூழ்நிலையில் உடல் நடுக்கம் வந்துகிட்டே இருக்கும், நரம்பு தளர்ச்சி வந்துடும், உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றா பழுதடைஞ்சிடும். அடிக்கடி நடுக்கம் வரும்பொழுது எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. அந்த நடுக்கம் வந்துடுச்சுன்னு வச்சிங்களா, எதையுமே நம்ம பார்க்க இயலாது. நம்மை நாம் மறக்கும் சூழ்நிலை உருவாயிடும். எதனால்? அந்த உயர் மன அழுத்தத்தால் அந்த நரம்பு பகுதி, மூளை நரம்பு பகுதியில் ஒரு தடங்கள் ஏற்படும் போது இந்த செயல் வரும். நார்மல் பொசிஷன் தான் இருப்போம், ஆனால் இத்தனை பிரச்சனைகள் வருது நமக்கே தெரியாது. குறைந்தது 1 மாதம் இங்கே சொல்கிற பயிற்சி மட்டும் செஞ்சால் போதும். எளிய வர்மம், எளிய நுண்ணழுத்தம், அத்தனை மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வந்துடலாம். பாதிக்கப்பட்ட உடல் நடுக்கத்திலிருந்து மீண்டு வந்துடலாம். பாதிக்கப்பட்ட அடிக்கடி வருகின்ற கை நடுக்கத்திலிருந்து மீண்டு வந்துடலாம். பாதிக்கப்பட்ட அடிக்கடி கால் நடுக்கத்திலிருந்து மீண்டு வந்துடலாம். தன்னை மறந்து இருக்கின்ற சூழ்நிலையும் மீண்டு வந்துடலாம். ஒரு நுண்ணழுத்த சிகிச்சை சொல்லட்டுமா? இந்த பிரச்சனை உள்ளவங்களை என்ன செய்யணும் அப்படின்னா, படுக்க வச்சணும். அதாவது முதுகு பகுதி தரையில் படும்படி, அது மல்லாந்து படுக்குன்னு சொல்லுவாங்க. படுக்க வச்சணும். படுக்க வச்சுட்டு இன்னொருத்தர் இடது காலினுடைய பெருவிரலை, இதான் இடது கால்னு வச்சிங்களா, இது கை இடது கால் வச்சிங்களா, பெருவிரலை பின்னோக்கி வளைக்கணும். வெகில காலுனா பின்னோக்கி இப்படி வளைக்கணும். பின்பக்கம், பின்பக்கம் வளைக்கணும். நல்லா வளைச்சி பிடிச்சிட்டே இருக்கணும். ஒரு 1/2 நிமிஷம். வலிக்கும், வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். வலிச்சு பிடிச்சிட்டே இருக்கணும், பின்னோக்கி வளைக்கணும். இந்த விரல் அவங்க முகத்தை பார்க்கணும், பின்பக்கம். அந்த அளவுக்கு வளைக்கணும். கிட்டத்தட்ட 1/2 நிமிடம் முடிஞ்ச பிறகு அந்த வலி தானாக குறைஞ்சிடும். இதுதான் அந்த பயிற்சி. இது மட்டும் கிடையாது. 2வது விரலையும் தனியாக அழுத்த வேண்டும். 3வது விரலையும் தனியாக அழுத்த வேண்டும். கையில் கிடையாது, காலில். அதே போல் வலது கால், அந்த 10 விரலையும் தனித்தனியாக பின்னோக்கி வளைக்க வேண்டும். குறைஞ்சது 10 நிமிஷம் ஆகும். இதனால் நரம்பு வலிகள் சீர் பண்ணும். நரம்பு என்பது என்ன? மூளை. நரம்பு என்பது என்ன? தண்டுவடம். நரம்பு என்பது என்ன? சையாட்டிக். இந்த 3 நரம்பு தானே. அந்த 3 நரம்புடைய தன்மை சீராகும். தண்டுவட திரவம் சீராகும். தண்டுவட திரவம்னு ஒன்று இருக்குது. மூளையிலேருந்து நேராக குதிக்கால் வரல வராங்க அவங்க. அது சீராயிடுச்சுன்னா உடல் நரம்புகள் சீர்படணும். அப்போ அந்த உதறுகள், அந்த நடுக்கங்கள் குறைந்தானே. வெரி ஈஸி. எந்தவித ரசாயனமின்றி எளிமையாக தீர்க்கக்கூடிய பயிற்சி அது. இன்னொரு பயிற்சி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 2 கை எடுத்துட்டேன். 2 கையினுடைய 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று கோர்த்து பிணைத்து பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இந்த பயிற்சி நேரம் செய்கிறேன் பாருங்க. செஞ்சுட்டு ஒரு கையில் விரல்கள் மேல் நோக்கி வச்சுட்டு இன்னொரு கை பின்பக்கம் எங்கே அந்த விரல்கள் படுதோ ஒரு அழுத்து. அதுக்கடுத்து இது விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு அழுத்து. இப்போ செய்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 நல்லா அழுத்தணும். 7 8 அப்படின்னு அழுத்திட்டே இருக்கணும்.
1லிருந்து 2 நிமிடம் விடாமல் அழுத்தணும். வலிக்கும், இந்த இடத்துல வலிக்கும். இது கை நெருக்கு வருமம். இங்கே அழுத்தும் போது வெற்றிலை வருமம், சொர்ண வெற்றிலை வருமம். இந்த இடத்துல இருந்து சொர்ண வெற்றிலை வருமோ, இந்த இடத்துல கை நெருக்கு வருமம். 2 வர்மையும் ஒரே நேரத்தில் நாம் வந்து ஆக்டிவ் பண்ணுறோம். 3 வேலை செய்யணும். காலை ஒரு 2 நிமிடம், மதியம் ஒரு 2 நிமிடம், மாலை ஒரு 2 நிமிடம். இன்னொரு பயிற்சி தர கேளுங்க. காது இருக்குல்ல, காது மடல் இருக்குல்ல, இந்த மடல்லேருந்து ஒரு விரல் மேலே, அதே மாதிரி காது எண்டு கீழே ஒரு விரல் கீழே. இது அளவாடி வரணும். இது வந்து பொற்கை வரணும். இது வந்து பொற்கை வரணும், இது அளவாடி வரணும். இந்த 2 இடத்த கை வச்சுக்கிறேன், 2 விரல் வச்சுக்கிறேன். இப்போது அளவாடி வர்மத்தில் பெருவரலும், இந்த பொற்கை வர்மத்தில் சுட்டு வரல வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த காதுக்கு பின்னாடி ஒரு பல்ல இருக்கும், பெருவரில் வச்சுக்கிட்டேன். தலையில் சுட்டு வரல வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், மாட்டு கொம்பு மாதிரி வச்சுட்டேன் பாருங்கள். அப்படியே மெதுவாக அழுத்தி விடலாம். 1 நிமிஷம் அழுத்தினா போதும். அளவாடி வர்மம் மற்றும் பொற்கை வர்மம். இந்த வர்மத்தூண்டல் சிறந்த வர்மத்தூண்டல். இதனால நரம்பு தளர்ச்சி சீராகும், மூளையில் உள்ள நரம்புகள் சீர்படணும், அமைதி கிட்டும், தலைவலி போகும், தலை இருக்கும் போகும், மன அமைதி வரும், மனத்தினுடைய அழுத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும். அழுத்தம் வர்றதுக்கு காரணம் நரம்பு பிரச்சனை. நரம்பு பிரச்சனை சீராகும் போது அழுத்தம் தன்னை விட்டு விலகும். அடாப்டோஜெனிக் அப்படின்ற ஒரு பண்பு இருக்குது. எதில் இருக்குது அப்படின்னா, துளசி இலையில் இருக்குது. அந்த பண்புடைய தன்மை என்னன்னா, மனதை அமைதிப்படுத்தும், நரம்புகளை சாந்தப்படுத்தும். எதை? துளசி இலை. ஒரு உணவு தாங்க. தினமும் ஒரு 5 இலை சாப்பிட்டா போதுங்க. எப்போனா சாப்பிட்லாம். காலையில் சாப்பிட்லாம், மதியம் சாப்பிட்லாம், எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போது ஒரு 5 இலை. முடிஞ்சால் கொத்த கூட சாப்பிட்லாம், தவறே இல்லை. அவ்வளோ பண்பு உள்ளது அந்த துளசி இலை. அதே மாதிரி அந்த துளசி இலை வந்து கொழுப்புகளை குறைக்கும் தன்மை உள்ளது. எங்கே? ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குறைக்கும் தன்மை உள்ளது இந்த துளசி இலை. இந்த வல்லாரை கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரம்புகளை சுத்தப்படுத்தும், நரம்புகளை வன்மைப்படுத்தும், நரம்புகளை ஊக்கப்படுத்தும், தோய்ந்த நரம்புகளை அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சக்தி இந்த வல்லாரை இலை, வல்லாரை கீரை. இதுவும் ஒரு நாளைக்கு ஒரு 5லிருந்து 6, 7 இலைகளை தினமும் சாப்பிடலாம். இன்னொன்று சொல்லிடுறேன் கேளுங்க. தூக்கம் ரொம்ப முக்கியமானது. தூக்கம்தான் நம்ம மன அழுத்தத்தை குறைக்கும். தூக்கம் வரலன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, இந்த கையே தாங்க விரலை வச்சு இப்படியே அழுத்த பிடிச்சி விட்டுதாங்க கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டே இருந்தால் போதும். இரவில், பகலில் கிடையாது. இரவு 9லிருந்து 3 மணி வரை தூங்கணும். அப்போ 9 மணிக்கு படுத்துட்டு இந்த கை வச்சு அழுத்திட்டே இருந்தோம்னா ஒரு 2 நிமிடம் நல்லா தூக்கம் வரும். ஒரே ஒரு தான் அழுத்தம். அப்படி தூக்கம் வரலையா, அந்த பக்கம் மாற்றிக்க வேண்டியதாங்க. கை நெருக்கு வரணும், நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வரும்போது கழிவுகள் சீராக வெளியேறும். கழிவுகள் சீராக வெளியேறும்போது ஜீரணங்கள் சீராக நடக்கும். ஜீரணங்கள் சீராக நடக்கும்போது மன அமைதி கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும் போது நரம்பு தளர்ச்சியிலிருந்து மீண்டு வந்துடலாம். இது ஒரு செயின். இப்போ நான் சொன்னது மட்டும் தொடர்ந்து செஞ்சால் போதும். 1, 2 மாதங்களில் அந்த உயர் மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வந்துடலாம். எந்தவித ரசாயனமின்றி அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வருவோம். உடல் நலம் காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.